Corporate disclaimer under Schedule 7 of the Corporate Act for FAIRs. FAIR purposes such as criticism, comment, news reporting, teaching, scholarship, and research. FAIRs is use permitted by corporate stacking fishing. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்கிறாரு. ஓகேங்களா. ஸோ வந்து இந்த பாட்டு வந்து அப்படி தான் போகுது. ஓகேங்களா. இங்கே வாத்தியார் அப்படிங்கிற யார், அவர் எப்படி உருவானார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து காமிக்கிறாங்க. அதனால தான் அந்த கேகே அப்படின்ற ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க. அது ரொம்ப இழுக்குதுங்க. ரொம்ப வந்து மொக்கையாக இருந்துச்சு அதெல்லாம். ஓகேங்களா. அண்ட் இந்த பார்ட் 2ல் வந்துட்டு அதை தாண்டி ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு பெருசாக ஒன்றும் இல்லை, ஸ்டோரியே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. அப்போது அந்த பார்ட் 2ல் கம்பேரிட்டிவ்லி பார்ட் 1 விட வந்து பார்ட் 2 வந்துட்டு கொஞ்சம் மொக்கையாக தான் நான் ஃபீல் பண்ணேன். ஓகேங்களா. ஏன்னா அந்த கொள்கைகள் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை கொண்டு வந்துட்டு ரொம்ப கடியை போட்டானுங்க. ஸோ வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே கிளைமேக்ஸ் போகும்போது வந்துட்டு அப்படியே இந்த காட்டில் வந்துட்டு அப்படியே இவங்க நடந்துகிட்டே போகிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அந்த சேத்தன் பார்ட் 1ல் வந்துட்டு அவங்க ஊர் பொம்பளைங்க எல்லாத்தையும் வந்துட்டு அவ்வளோ கொடூரமாக வந்துட்டு ட்ரீட் பண்ண ஒருத்தங்க கூட வந்து இவர் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா கதை சொல்லிட்டே போகிறாரு காட்டில். இது என்னன்னு தெரியுமா, அது என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவர் வந்து என்னன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து அவரே கொஸ்டின் கேட்டு அவரே வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்துட்டு அந்த கேரக்டரை வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னே தெரியல. ஓகேங்களா. ஸோ வந்து கடைசியாக கிளைமேக்ஸ் வந்தோடனே வந்துட்டு அந்த அந்த சூரிய வந்துட்டு ஒன்று சொல்லுவார். ஓகேங்களா. இவங்கெல்லாம் இப்படி தாங்க, ஒன்றுமே இருக்காது, ஆனால் இவங்க கதையை வந்துட்டு பெரிய வந்துட்டு ஒரு சரித்திரமாக ஒன்று உருவாக்கி விட்டுருவாங்க. நாம் ஏதாவது ஒன்று சரித்திரமாக என்ன செஞ்சால் கூட கதையாக கூட எழுத மாட்டாங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவார். அது வந்து அன்னெசசரி. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இங்கே வந்து பேருக்காக நம்ம வந்து எதுவுமே செய்யக்கூடாது. ஓகேங்களா. நமக்கு ஒரு நேம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு நம்ம வந்து சம்திங் எதுவுமே செய்யக்கூடாது. அது வந்து யூஸ்லெஸ். ஓகேங்களா. எதுக்குமே வந்துட்டு அது வந்து ஒர்த்தே கிடையாது. ஓகேங்களா. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு அது சரின்றதுனால அது பண்ணுறோம். ஓகேங்களா. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சரி அப்படின்றதுனால அதை நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா. தப்பான ஒரு விஷயத்த வந்துட்டு தெரிஞ்சிட்டே வந்து சம்திங் ஒன்று பண்ணும்போது வந்துட்டு அதோடைய எஃபர்ட் வந்து அந்த ஒரு சில நபரை மட்டும் அதை வந்து ஆகுறதில்ல. ஓகேங்களா. அவர் டிபெண்டிங் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிறைய பேருக்குமே வந்து அது வந்து என்ன ஆகும்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்துட்டு எது சரி எது தப்பு. ஓகேங்களா. இதை தான் வந்து நான் பேசியிருந்தேன். நான் வந்துட்டு இன்னொன்று என்னென்னா நான் சொன்னக்கூடிய அந்த எக்ஸலன்ஸ் பார்த்து அந்த சேனலில் சொன்னக்கூடிய விஷயமும் அதுதான். ஓகேங்களா. அந்த கைடன்ஸ். ஓகேங்களா. நான் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி யாருமே கைடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒரு என்கரேஜ்மெண்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ அந்த விஷயமெல்லாம் வந்து ஷேர் பண்ணது எதுக்காங்கன்னா நல்லதை வந்து சும்மா ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா. அதை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா. ஸோ வந்து இந்த நேம்காகவோ ஃபேம்காகவோ நாட் லைக் தட். ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த விஷயம். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ஒருத்தருங்க இருக்காங்க இல்லை. ஓகேங்களா. அதுக்கு பின்னாடி வந்துட்டு அந்த நேம் வந்துட்டு அது வந்து பெருசாக வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகேங்களா. ஒரு சேஞ்சஸ் வந்து வந்தான்னா ஓகே ஃபைன், சேஞ்சஸ் வரலைன்னா அதுக்காக நம்ம கஷ்டப்படணும். ஓகேங்களா. இவ்வளோதான் விஷயமே. ஓகேங்களா. இதில் வந்துட்டு சரித்திரம் வந்தாலும் சரி, ஸ்டோரி வந்தாலும் சரி, நோ யூஸ். ஓகேங்களா. அதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பார்ட் 2ல் வந்துட்டு அந்த லாக் லைன் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த வாத்தியார் அப்படின்றவர் யார். ஓகேங்களா. அவருடைய லைஃப். ஓகேங்களா. அவங்களுடைய ஹிஸ்ட்ரி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பார்ட் 2 எடுத்திருக்காங்க. அதில் அந்த கேகேன்ற கேரக்டர் வந்த பின்னாடி வந்துட்டு ரொம்ப இழுக்குது. ஆல்மோஸ்ட் வந்து நிறைய படத்தில் பார்த்தாச்சு. ஓகேங்களா. அது வந்துட்டு விடுதலை பார்ட் 1ல் வந்துட்டு ஒரு போலீஸ் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க வந்துட்டு பார்ட் 2ல் வந்துட்டு அந்த போலீஸ் அந்த சேத்தனை வந்து அவர் காப்பாற்றுறாரு. ஏன் காப்பாற்றணும், எதுக்காக காப்பாற்றணும்? ப்ளஸ் வந்துட்டு ஒரு 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 சீன் வருது, இவராக போய் சரண்டர் ஆகிறாரு. இல்லைங்க என்ன சரண்டர் ஆகிறாரு போய் இவராக போய் சரண்டர் ஆகி சத்து போயிடுறாரு. இது எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு படம் வந்துட்டு வெற்றிமாறனுடைய படம் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகேங்களா. சம்திங் லாஜிக்கலாக இருக்கும். ஓகேங்களா. லாஜிக்காக யோசிக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியாக வருது. ஆனால் பார்ட் 2ல் வந்து வரும்போது இந்த கொள்கைகள் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி இந்த கேகே சொல்கிறதாகட்டும், அப்புறம் விஜய் சேதுபதி வந்து பேசுகிறதாகட்டும். ஓகேங்களா. அவராக போய் எதுக்குங்க சரண்டர் ஆகணும்? போலீஸில் மாட்டிட்டாங்க. ஓகேங்களா. இவன் கஸ்டடியில் போயாச்சு. போன பின்னாடி வந்துட்டு தேவையில்லாமல் டைலாகாக பேசுகிறாருங்க. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு சும்மா எதையோ ஒரு விஷயத்த வந்து டைலாகாக பேசிகிட்டே வராரு.
அது எதுக்காக பேசுறாரு, அது அது அந்த அந்த அதுதான் அந்த லாஜிக் அங்கே மிஸ் ஆகுது. ஏன் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு? மேபி அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தது எதனால அப்படின்னு சொல்றது ஓகே. அப்போ இதை சொல்லிட்டு அப்படியே பார்ட் டூவில் வந்துட்டு கடைசி அந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, சரித்திரம் கதை, அப்போ அந்த நேமுக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி அது ப்ரொஜெக்ஷன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த சீனே வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஐ மீன் அந்த டைலாக் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சூரியுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மேபி விடுதலை 2 வந்து கொஞ்சம் லேக் ஆனதுக்கு அதுவுமே ஒரு காரணமாக இருக்கலாம். அண்ட் வந்துட்டு இன்னொன்று ஒரு விஷயம் யோசிச்சேன் என்னன்னா, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே அண்ட் அந்த மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் காமிக்கிறாங்களே, இவங்க 2 பேருமே வந்து சேம் தான். நானே திருட நானே போலீஸ்ன்ற மாதிரி இவங்க வந்து இருக்கும். ஓகேங்களா? 2 பேருமே சேம் தான். ஓகேங்களா? இவங்களாம் வந்துட்டு சம்திங் வந்து ஒருத்தங்களை வந்து ஃபேமஸ் ஆக்கி விட்டுவிடுவாங்க, அதுக்கப்புறம் இவங்களாம் வந்து குறை சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒவ்வொரு பீரியட்லேயும் அது நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இவங்களாம் ஒரு தலைவர் உருவாக்குவாங்க, அவங்கள வந்துட்டு இவங்களே வந்து பிராண்ட் ஒன் பண்ணிவிடுவாங்க. இது வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கும். இந்த மக்கள் இயக்கம், ஓகேங்களா, அப்புறம் இந்த தலைவர், இதெல்லாம் வந்து பெருசாக நம்பாதீங்க. ஓகேங்களா? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஜாலியாக வாழுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? தெர் இஸ் நத்திங் யூனோ அந்த படத்தில் காமிக்கிற மாதிரி வந்துட்டு எந்த ஒரு இயக்கமும் இல்லை, எந்த ஒரு தலைவரும் கிடையாது, எவனுமே கிடையாது. ஓகேங்களா? உங்கள் லைஃப் நீங்கள் ஜாலியாக வாழுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அதான் சொல்ல நினச்சேன். அப்புறம் வந்துட்டு வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ வந்துட்டு இதுதான். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்போது ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்துட்டு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். நான் இந்த அப்படியே விட்டுலாம் பார்த்தேன். சரி, ஓகே, இன்டர்நெட் இருக்குது, இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, வேஸ்ட்டாக போகிறதுக்கு வந்துட்டு சம்திங் ஓகே கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ கூட உங்களை வந்து சேவ் பண்ணான்னு தெரியும், டெலிட் பண்ணாலும் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் வந்துட்டு எஸ், ஐ எம் கீப் ட்ரையிங் இட். ஓகேங்களா? அதை வந்து நான் என்னுடைய வேலை நான் வந்துட்டு ஓகே இதை நான் செஞ்சிட்ருப்பேன். ஸோ அதுக்கு தான் அந்த விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து எஸ், இதே ஒன்று சொல்ல நினச்சேன். அந்த லாஸ்ட் ஒரு 30 வீடியோ எக்ஸலன்ஸ் பார்த்துல போட்டது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 500 லைக்ஸ் எல்லாம் வந்துச்சு, கமெண்ட்ஸ் வியூஸ் எல்லாம் தாண்டி போச்சு. நல்லா அப்படியே கொஞ்சம் அப்படியே பிக்கப் ஆகும்போது எல்லாத்தையும் வந்துட்டு டிலீட் பண்ணி விட்டாங்க. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டாங்க. ஓகேங்களா? ஸோ யூடியூப் தயவு செஞ்சு வந்துட்டு நத்திங் பர்சனல், ஆல்ரெடி ஐ சைட், ஓகேவா? நத்திங் பர்சனல், என்னுடைய வேலை தான் நான் செஞ்சேன். அது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி உங்களால் அப்படியெல்லாம் டிலீட் பண்ண கூடாது. ஓகேங்களா? அது உங்களால் முடியாது. யூ cannot do that. ஓகேங்களா? யூ ஹாவ் நோ அத்தாரிட்டி. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஓகேங்களா? ஒரு ப்ராப்பர் இன்டிமேஷன் இல்லாமல் நீங்கள் அதை செய்யக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். விடுதலை பார்ட் 1 பார்ட் 2. ஓகேங்களா? ஸோ பார்ட் 1 நல்லா இருந்துச்சு. வெற்றிமாறனுடைய ஃபேன் தான் நான். ஓகேங்களா? அவருடைய டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும். நிறைய லாஜிக்கெல்லாம் வந்துட்டு சீன்ஸ் எல்லாம் வைப்பாங்க. மேபி நான் பர்சனலி வந்துட்டு நான் ஃபீல் பண்ணதான் நான் சொன்னேன். இது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த விஷயம்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். படம் கொஞ்சம் அப்படியே விடுதலை 1 வந்து நல்லா பரபரப்பாக போச்சு. 2 வந்து அப்படியே கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருக்குது. அப்படியே இந்த பழைய கதை எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே மறுபடியும் சொன்னதையே சொல்லிட்டு இருந்தாலும் போர் அடிச்சிடும். அது வேற ஒரு படத்தில் பார்த்த மாதிரியே சீன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அந்த கொள்கைகள் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறது, ஒரு பொருளோடைய உற்பத்தி, அதோடைய அந்த பொருளோட உற்பத்தி, அதை சேல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து பேசும்போது நம்மளுக்கே போர் அடிச்சிடும். ஓகேங்களா? இதை நான் சொல்ல வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். பாய். If you like the video, don't forget to like and share and hit the bell icon. If you like the video, don't forget to like and share and hit the bell icon.